சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். காபோதா உயர்தர பரீட்சை திகதி தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழர்கள் மீதான படுகொலை 36 வருடங்களின் பின்னர் அனுஷ்டிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு தினமன்று போக்குவரத்து விதிமீறல், 3 அபராதம். வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டு உரை, முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள். தீபச்செல்வனின் நூல்கள் தடுப்பு, மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணை. அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, எதிர்க்கட்சிகள் தீவிர ஆலோசனை. தொடர்வன விரிவான செய்திகள். 2026 ஆண்டிற்கான காபோதா உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 10 நடைபெறும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பல்வேறு தரப்பினரால் விடுக்கப்பட்ட ஒத்திவைப்பு கோரிக்கைகளை நிராகரித்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உயர்தர பாடத்திட்டத்தை முறையாக நிறைவு செய்வதற்கு 300 பாடசாலை நாட்கள் தேவை என்று தேசிய கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் வழிகாட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2026 ஆண்டு பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகள் ஆரம்ப கட்டத்தில் இருந்து 2026 ஆகஸ்ட் 7 வரை 343 பாடசாலை நாட்கள் கற்றல் வழிகாட்டல்களை பெற்றுள்ளனர் என்று அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை 2வது அல்லது 3வது முறையாக பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முன்னைய பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்பட்டதற்கும் வரவிருக்கும் பரீட்சை திகதிக்கும் இடையில் 4 மாதங்களும் 10 நாட்களும் இடைவெளி கிடைத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தயாராகுவதற்கு போதுமான காலம் வழங்கப்பட்டுள்ளதால் திட்டமிடப்பட்ட பரீட்சை கால அட்டவணையை மாற்றுவதற்கோ அல்லது ஒத்திவைப்பதற்கோ எந்தவொரு அவசியமும் இல்லை என்று அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. இலங்கையின் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனை நகரில் 1990 ஜூன் 20 தமிழர்கள் மீதான படுகொலைகள் இடம்பெற்றன. இதனை முன்னிட்டு 36 வருடங்களுக்கு பின்னர் அம்பாறை மாவட்டம் கல்முனை அம்மன் கோவில் வீதி சந்தியில் நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் கல்முனை தொகுதி தலைவர் சட்டத்தரணி நிதான்சன் தலைமையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றதுடன் கல்முனை வாழ் மக்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, கல்முனை முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த நிகழ்வில் முதலில் விளக்கேற்றல் நடைபெற்றதுடன் தொடர்ந்து 1 நிமிட மௌன அஞ்சலி இறந்தவர்களுக்காக மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் சம்பவ நாட்களில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் எதிர்கால சந்ததிகள் நலன் கருதி தத்தமது உரைகளில் கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மே மாதம் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற நினைவு தினத்தில் பங்கேற்பதற்காக சென்றபோது போக்குவரத்து விதிகளை மீறியதாக ஒப்புக்கொண்ட 3 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. மே 18 முள்ளிவாய்க்கால் தினமன்று நினைவு தினத்திற்காக சென்ற பல மோட்டார் சைக்கிள்கள் ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து மே 23 குறித்த சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டிருந்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மே 23 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் தலா 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 3 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வழக்கு ஜூன் 16 அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 3 சந்தேக நபர்களும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதனையடுத்து அவர்களுக்கு 11,500 ரூபாய், 11,500 ரூபாய் மற்றும் 17,500 ரூபாய் முறையே அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் அபராத தொகையை செலுத்திய பின் அவர்களை விடுவிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு அரசியல் ஆவணம் மட்டுமல்ல, இது ஒரு தேசிய இனத்தின் அரசியல் உணர்வின் வெளிப்பாடு, தலைமுறைகளின் தியாகங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தேசிய பிரகடனம் என வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டின் நிறைவு எழுச்சி மாநாடு நேற்று யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது.
இதன்போது நிகழ்த்தப்பட்ட வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டு உரையில் பல தசாப்தங்களாக தமிழர்கள் சமத்துவம், மொழி உரிமை, கல்வி உரிமை, நில உரிமை மற்றும் அரசியல் பங்கு பெற்றலுக்காக ஜனநாயக வழிகளில் போராடினர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதிர்கொண்டது மறுப்பையும் ஒடுக்குமுறையையும் சிங்கள ஏகாதிபத்தியத்தின் வன்முறையையும் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1956ஆம் ஆண்டின் சிங்களம் மட்டும் சட்டம் 1958, 1977, 1981, 1983 ஆகிய ஆண்டுகளின் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவன்முறைகள், கல்வியில் தரப்படுத்தல், அரசு ஆதரவு குடியேற்றங்கள் இவை அனைத்தும் தமிழர்களின் அரசியல் எதிர்காலம் குறித்த ஆழமான கேள்விகளை எழுப்பிய பின்னணியில்தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது ஈழத்தமிழ் மக்களிடமும் இன்றைய இளைஞர்களிடமும் சிங்கள சகோதர சகோதரிகளிடமும் தாய் தமிழக தொப்புள் கொடி உறவுகளிடமும் இந்திய தேசத்து மக்களிடமும் பல்தேசிய உலக நாடுகளிடமும் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. வட்டுக்கோட்டை 50 ஒரு முடிவல்ல எனவும் வரலாற்றை நினைவுகூரும் ஒரு நிகழ்வாக மட்டுமன்றி தமிழர் அரசியல் சிந்தனையை புதுப்பிக்கும் ஒரு சந்திப்பாகவும் இது அமைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பூமி பந்தெங்கும் பறந்து வாழும் தமிழினம், தமிழ் தேசியம் என்ற ஒற்றை குடையின் கீழ் ஒன்றுபட வேண்டும். தமிழர் இல்லாத நாடுமில்லை, தமிழனுக்கென்ற ஒரு நாடுமில்லை என்ற குறையை போக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் முன்மொழிந்த எமது தேசத்தினை கட்டியெழுப்ப ஒன்றுபட வேண்டும். இதனூடாக தமிழருக்கான தேசம் இந்த மண்ணில் பிறக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கத்துறையால் தடுத்து வைக்கப்பட்ட ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வனின் நூல்கள் தொடர்பில் கடந்த 18ஆம் நாளன்று கொழும்பிலுள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணை இடம்பெற்றுள்ளது. இதன்போது எழுத்தாளரின் தரப்பு சார்பாக சட்டத்தரணி விரஞ்சன ஹேரத் மற்றும் சட்டத்தரணி நடராஜா காட்டீபர் ஆகியோர் முன்னிலையாகியுள்ளனர். இதேவேளை எதிர்த்தரப்பு வாதிகளாக முறைப்பாடு செய்யப்பட்ட பாதுகாப்பு அமைச்சு, கலாச்சார அமைச்சு மற்றும் சுங்கப்பிரிவு சார்பில் சட்டத்தரணி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். தமிழ் மக்கள் சார்ந்த நினைவுகளையும் கதைகளையும் எழுதுகின்ற உரிமை தமக்கு உள்ளமையை விசாரணையின் போது சுட்டிக்காட்டியதாகவும் இந்த விடயத்தில் விரைவில் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் விசாரணையின் முடிவில் தீபச்செல்வன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து சபாநாயகரிடம் கையளித்த கடிதத்திற்கு ஜனாதிபதி அல்லது அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை. இந்த பின்னணியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தீர்க்கமான அரசியல் நடவடிக்கை ஒன்றை எடுப்பது குறித்து எதிர்க்கட்சிகள் கலந்துரையாடி வருகின்றன. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை போதாத காரணத்தினால் ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வருவது கடினம் என அனைத்து எதிர்க்கட்சிகள் கருதுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவது குறித்த எதிர்க்கட்சிகளுக்கிடையே தற்போது பொதுவான உடன்பாடு எட்டப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஞாயிறு பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் இதுகுறித்த இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தயாரித்து கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நீதிபதி வெற்றிடங்களை உரிய நியமனங்களை மேற்கொள்ளாமை மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக ஜனாதிபதியின் தெளிவான நிலைப்பாடு அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான ஓர் பின்னணியில் கொழும்பில் பிரம்மாண்டமான சட்ட மாநாடு ஒன்றை நடத்துவது குறித்து சிவில் அமைப்புகள், எதிர்க்கட்சி அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் சங்கங்களுக்கிடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து நாளை நடைபெறவுள்ள எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் மேலும் கலந்துரையாடப்பட்டு இறுதி உடன்பாடு எட்டப்படும் என அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.